அரவிந்தாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு சண்டே எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, ஒரு 100% ஒரு 70% அவர் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. அது என்ன ஒரு 30%? சில பேருக்கு இங்கே டவுட் வரும். ஜாக்லின் சௌந்தர்யாவை அவர் பேசினதுனால அந்த 30% நீ சொல்றியா, நீ பிஆர்டா, நீ சொம்புடா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. நான் அந்த 30% எதுக்காக நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நான் போக போக வீடியோவில் சொல்கிறேன். புரிஞ்சிக்க முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. முதல்ல இன்னைக்கு என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரம்பமே ஜெஃப்ரியுடைய கேப்டன்ஷிப் டாஸ்க்ல இருந்து தான் வருது. அவருடைய கேப்டன்ஷிப்பை இந்த வாரம் அவர் எப்படி பண்ணாரு, அதாவது எந்த ஒரு கேப்டனும் பண்ணாத ஒரு விஷயத்த ஜெஃப்ரி பண்றாரு. இவர் சொல்றாரு, விஜய் சொல்றாரு, அவருக்கு ஒரு பிரச்சனை வருது, அவரோட டைல யாருன்னா எடுக்க முயற்சி பண்ணும் பொழுது அவரே முந்திக்கிட்டு நான் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ எடுக்க வந்தவங்க ஆஃப் ஆயிடுறாங்க. இது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜியா ஜெஃப்ரி பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு. உள்ள வராங்க, அதை பேசுறாங்க. அங்க இருந்து அப்படியே தர்ஷிகாக்கு போகுது அந்த ரவா லட்டு. அந்த லட்டு மேட்டர் பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய பேசிட்டோம். ஸோ விஷாலை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஒரு லட்டு பண்ணி அது எசக்கு பசக்கா மாட்டிக்கினாங்க அவங்க. இதான் நடந்துச்சு. இதை இத்தனை நாளாக கேட்காத விஜய் சேதுபதி அவர்கள் இன்னைக்கு கரெக்டாக அதை அட்ரஸ் பண்ணாங்க. அங்கே இருந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சரி மேட்டரில் போகுது. இன்னைக்கு நீங்கள் பார்த்த 3 ப்ரோமோல் நடந்த விஷயமும் இதில் இருந்து தான் கனெக்ட் ஆகுது. சரிங்களா? ஒரு அரை மணி நேரம் இதுதான் மேட்ரே. இந்த ரவா லட்டு வச்சு தான் அரை மணி நேரத்துக்கு மேட்ரு. ஸோ மஞ்சரி கிட்ட போகுது. மஞ்சரி கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நான் எழுதி வச்சிருக்கேன், மஞ்சரியோடைய அந்த பால் மேட்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. மஞ்சரி பால் கேட்டிருப்பாங்க, என்னுடைய பாலை எனக்கு கொடுத்துருங்க, நான் பால் சாப்பிட மாட்டேன், எனக்கு கால்சியம் குறைபாடு இருக்குது, ஸோ நான் அதை தயிர் உர ஊற்றி நான் தயிராக சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தர்ஷிகா இல்லைங்க, அப்படி கொடுக்க முடியாது, சேர்த்து வச்சு கொடுக்க முடியாது. புரியுதா? சேர்த்து வச்சு கொடுக்க முடியாது, உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இல்லை, இவங்க இந்த மாதிரி பண்ணாங்க. யார்? சில பேர் அவங்களுக்கு தேவைப்படும் போது அந்த பாலை எடுத்து ஐஸ் காஃபி போட்டு குடிக்கிறாங்க. இப்போ சாச்சனாலாம் சாக்லேட் போட்டு மிக்ஸ் பண்ணி சாக்லேட் மில்காக குடிக்கிறாங்க. இன்னொருத்தவங்க ஐஸ்கிரீமாக வச்சு சாப்பிட்றாங்க. அந்த ஐஸ்கிரீமாக வச்சு சாப்பிட்றது சௌந்தர்யா. இந்த இடத்துல தான் ஜாக்லின் உள்ளே வந்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அங்கே இருந்து மஞ்சரி அப்படியே என்ன பண்ணுறாங்க, நேக்காக ஜாக்லினையும் சௌந்தர்யாவும் கோத்து விட்டாங்க. நான் தர்ஷிகா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் சார். ஸோ இந்த மாதிரி ஜாக்லின் அன்வான்டாக ஒரு கமெண்ட் ஒன்று பாஸ் பண்ணாங்க, அதை பற்றி நான் கேப்டன் கிட்ட சொல்லி அவர் பெருசாக எதுவும் கேட்கல. நான் கிச்சன் இன்சார்ஜ் கிட்ட பேசியும் அவங்க பெருசாக அதை பற்றி கண்டுக்கலை. தர்ஷிகாவை வச்சு உரின்னு உரிச்சாப்புல. லட்டு மேட்ருக்கு தர்ஷிகா வச்சு உரின்னு உரிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அந்த திருட்டு பிரியாணி கேங்கை வச்சு பொழந்து கட்டினார். அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இத்தனை நாளாக இதை கேளுங்கன்னு சொல்லி கடைசியாக இன்னைக்கு தான் அவர் அதை கேட்டார். உங்களுக்கு ஒரு நாள் நீங்கள் பண்ணீங்க, நான் நல்லா இருக்குன்னு சொன்னேன், அதுக்காக தொடர்ச்சியாக நீங்கள் அதை பண்ணும்போது அத்தனை பேருடைய ரேஷன் அங்கே இருக்குது, பற்றாக்குறையாக இருக்கும்பொழுது நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாமா? இது தப்பு இல்லையா? அதிகாரம் உங்கள் கையில் இருக்கும்போது நீங்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி இல்லையா? இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா, அப்போ கூட பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்லலை, இனிமேல் நீங்கள் பண்ணீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு எல்லார் சம்மதத்தோடு பண்ணுங்க, யாருக்கும் தெரியாமல் பண்ணக்கூடாது அப்படின்றத சொன்னார். தர்ஷிகா போட்டு வெளின்னு வெளுத்தாப்புல. தர்ஷிகாவால் பேசவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே தர்ஷிகா திணற ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தர்ஷிகா, பேச்சு வரலையா, உங்களுக்கு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைல்ல, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி பயங்கரமாக போட்டு ஓட்டினாரு. தர்ஷிகா ஆமாம் சார், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பிளாங்க் ஆனாங்க. இதில் கரெக்டாக மஞ்சரி அவங்களோட காயினை நகர்த்தி ஜாக்லினும் சௌந்தர்யாவும் உள்ளே கொண்டு அவங்கள சிக்க வைக்கிறாங்க. முதல்ல சொல்கிறாங்க, இவங்க நான் தர்ஷிகா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க அன்வான்டாக சில விஷயங்கள் பண்ணுறாங்கிற போது விஜய் சேதுபதி அதை நோட் பண்ணலை, அதை கேட்கல, விட்டுட்டார். தர்ஷிகா கிட்ட தான் போனார். மறுபடியும் மஞ்சரி அந்த விஷயத்த ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஜாக்லின் இந்த மாதிரி கவுண்டர் கொடுக்குறாங்க, அதுக்கு சௌந்தர்யா அந்த மாதிரி ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க, ஒரு மாதிரி மாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மேட்ரு உள்ள வருது. இப்போ மஞ்சரியுடைய பக்கா பிளான், அவங்க இதை ரெஜிஸ்டர் பண்ணி இவங்க 2 பேரையும் கோர்த்து விட்டு அதை கேட்க வைக்கணும் அப்படின்றத அவங்களோட பிளான். அதே மாதிரி விஜய் சேதுபதி அதை கேட்டார். அவர் என்ன தெரியுமா சொன்னார், ஜாக்லின் மஞ்சரி அவங்களோட உரிமையை கேட்குறாங்க, அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி பண்ணணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஜாக்லின் பேச வராங்க. அந்த இடத்துல எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும்னு தோணுது. என்னன்னா, இப்போ மஞ்சரி அவங்களுக்குன்னு கொடுக்க வேண்டிய பாலை கொடுத்துருங்க, நான் அதை சேர்த்து வச்சு தயிர் போட்டு உரம் ஊற்றி நான் அதை தயிராக சாப்பிட்டுக்கிறேன், கேர்டாக சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றத அவங்க கேட்குறாங்க. விஜய் சேதுபதி சொல்கிற மாதிரி அவங்களுடைய உரிமை அவங்க கேட்குறாங்க, நம்ம வச்சுப்போம். அன்னைக்கு ஜாக்லின் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க இந்த மாதிரி கேட்குறாங்க இல்லையா, ஸோ நானும் என்ன கேட்குறேன் அப்படின்னா, எனக்கு சாம்பார் பிடிக்காது, எனக்கு பருப்பை கொடுத்துருங்க, நான் என்னைக்காச்சும் எனக்கு பால் கிடைக்கும் போது நான் பருப்பு பாயாசம் செஞ்சு நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு ஜாக்லின் கேட்டதும் அவங்களோட உரிமை கீழே தானே வரும்.
மஞ்சரி கேட்டதுனாலேயே ஜாக்லின் கேட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அது தப்புன்னு ஆயிட முடியுமா? மஞ்சரி ஏன் அந்த இடத்துல கேட்டாங்க? அதுக்கு முன்னாடி ராணுவ வந்து தன்னுடைய பாலை சேர்த்து வாங்கி குடிச்சிட்டாரு. மஞ்சரி சொன்ன விஷயம் இப்போ இன்னைக்கு எபிசோடே அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ராணுவ அந்த மாதிரி கொடுத்தாங்க, அதனால எனக்கு அந்த மாதிரி கிடைக்குமா நான் கேட்டேன். மஞ்சரிக்கு தானா யோசிச்சு சிந்திச்சு அதை போய் கேட்கல. இன்னொருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அது என்னுடைய உரிமை அதில் இருக்குல்ல அப்படின்னு போய் மஞ்சரி கேட்குறாங்க. சரி, நீங்க இந்த மாதிரி கேட்குறீங்களா, அப்ப நானும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் கேட்குறாங்க. ஜாக்லின் இதுக்குள்ள வந்து ஏன் வராங்கன்னா, மஞ்சரி நோட் பண்ணி சொன்னது 2 பேரை. ஒன்று சாச்சனா அதில் வந்து சாக்லேட் போட்டு சாக்லேட் மில்காக குடிக்கிறாங்க, இன்னொருத்தவங்க ஐஸ்கிரீமெல்லாம் சாப்பிட்றாங்க. இப்படி அவங்களுக்குன்னா அவங்க இஷ்டப்படுறத சாப்பிட்றதுக்கான வழி இருக்கு. அதே மாதிரி எனக்கும் கிடைக்குமா அப்படின்றத குவைட் பண்ணி கேட்டாங்க. ஸோ இப்படி நீங்கள் கேட்குறீங்க, இவங்களோட பாயிண்ட் என்ன, நீங்கள் கேட்குறீங்கன்னா உங்களை பற்றி மட்டும் கேளுங்க. இவங்களுக்கு இது கிடைக்குதே, இவர் பேச விட மாட்டாரு, அதனால அவங்களால கிளியராக வந்து ஒரு பாயிண்ட்டை சொல்லவும் முடியல. மஞ்சரி அப்படிதான் கேட்குறாங்க, இவங்களுக்கு கிடைக்குது, அதே மாதிரி எனக்கு கிடைக்குமான்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு கேட்கும் பொழுது அதே எக்ஸாம்பிள் வச்சு ஜாக்லின் கேட்கறது மட்டும் எப்படி தப்பாகும்? இந்த இடத்துல தான் இவர் வந்து ஒரு வார்த்தையை கேட்டிருப்பார் விஜய் சேதுபதி. பால் கேட்டது பிரச்சனையா இல்ல மஞ்சரி கேட்டது பிரச்சனையா அப்படின்றத விஜய் சேதுபதி கேட்டிருப்பார். ஜாக்லின் அந்த இடத்துல கிளியரா சொல்லிட்டாங்க, இல்ல சார் எனக்கு மஞ்சரி கேட்டதுதான் பிரச்சனை அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஏன்னா மஞ்சரி இந்த மாதிரி ஒருத்தரையும் சுட்டி காட்டி பேசுறாங்க, அதனால நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன பர்சனலா பொறுத்த வரைக்கும் மஞ்சரி கேட்டதுல ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி இவங்க கேட்டதுல ஒரு நியாயம் இருக்கு. இப்படி ஒருத்தரும் அவங்களோட போர்ஷனை தனித்தனியா கேட்க ஆரம்பிச்சா இந்த வீட்டுல என்ன நடக்கும் அப்படிங்கறத தான் ஜாக்லின் வந்து கேட்டிருப்பாங்க. சோ இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஜாக்லின் அப்படின்றதுனாலேயே பாஞ்சிட்டார் மேல, விஜய் சேதுபதி பாஞ்சிட்டார். இப்ப விஜய் சேதுபதி ஒரு கேள்வி கேட்டார்ல, மஞ்சரி கேட்டது பிரச்சனையா இல்ல பால் கேட்டது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அதே கேள்வியை நம்ம கேட்போம். இதே கேள்வியை ஜாக்லினுக்கு பதிலா தீபக் கேட்டிருந்தா விஜய் சேதுபதி கேட்டிருப்பாரா? இந்த மாதிரி மஞ்சரி கேட்டது பிரச்சனையா இல்ல பால் கேட்டது பிரச்சனையா, ஜாக்லின் எதுக்கு நீங்க உள்ள போய் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி கேட்டிருப்பாரா? ஒருவேளை அந்த இடத்துல கேட்டது விஷாலா இருந்தா இல்ல ஒருவேளை கேட்டது வந்து தீபக்கா இருந்தா, அப்போ உங்களுக்கு பிரச்சனை கேட்டது இல்ல, ஜாக்லின் கேட்டது. பருப்பு கேட்டது பிரச்சனை இல்ல, ஜாக்லின் கேட்டது தான் விஜய் சேதுபதிக்கு பிரச்சனை. அப்படி நம்ம கூட சொல்லலாம்ல, ஒரே வீடு எல்லாம் ஒன்னா வாழ்றாங்க. அப்போ ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது அது தவறா போடும்போது இன்னொருத்தவங்க கேட்க தானே செய்வாங்க. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஒருத்தரையும் தனித்தனி ரூம்ல போட்டு லாக் பண்ணி வச்சிருங்க. அவனுக்குன்னு சாப்பாடை உள்ள அமுச்சு விட்டுருங்க. இந்த கிராசரிஸ்லாம் வேணாம், இந்த பொதுவான ஒரு கிராசரி பொதுவான ஒரு விஷயங்கள்லாம் வேணாம். ஏன்னா பொதுவான விஷயங்கள் நீங்கள் அனுப்பும் பொழுது ஒருத்தருக்கு ஒரு விஷயம் வந்து கேட்குறாங்க, அது வந்து தப்பாக ஒருத்தவங்களுக்கு பட்டுச்சுன்னா இன்னொருத்தவங்க கேட்க தான் செய்வாங்க. எத்தனையோ இடங்களில் மற்றவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது மஞ்சரி ஊடார பூந்து பேசலையா, மஞ்சரி அப்போ என்ன சொல்கிறாங்க, எனக்கு அது தப்பாக பட்டுச்சு, நான் கேட்குறேன், நான் ஏன் பேசக்கூடாது, நான் ஏன் கேட்கக்கூடாது, நான் பேசுறது என் உரிமைன்னு பேசுகிறாங்களே மஞ்சரி. அப்படி ஜாக்லினுக்கு உரிமை கிடையாதா? மஞ்சரிக்கு இருக்கிற உரிமை ஜாக்லினுக்கு கிடையாதா? விஜய் சேதுபதி இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? இதுதான் அந்த 30%. அந்த இடத்துல கூட பாருங்களேன், இவருக்கு பர்சனலா என்ன வன்மை இருக்குன்னு தெரியல இவங்க மேல, அதை வந்து கரெக்டா கேட்கிறாரு. இப்ப மஞ்சரிக்கு ஒரு நியாயம் மாறிதுன்னா ஜாக்லினுக்கு ஒரு நியாயம். இவர் என்ன எப்படி பேசியிருக்கணும், நீங்க வந்து அங்க கேட்கறது உங்க உரிமை, அதே மாதிரி ஜாக்லின் கேட்கறது அவங்களோட உரிமை, அப்படி தானே பேசியிருக்கணும். இவர் மாறா என்ன பண்றாருன்னா, அவங்க தான் கேட்கறாங்கல்ல, நீங்க எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு கேட்கறது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுமா? புரிஞ்சா உங்களுக்கும் ஒரு யோசனை வரும், ஆமா தானே, கரெக்டு தானே. மஞ்சரி வந்து ஒரு விஷயத்தை கேட்குறாங்க, அவங்களோட கிராசரியை அவங்க கேட்குறாங்க, அவங்க ப்ரொவிஷனாக அவங்க கேட்குறாங்க, அது அவங்களுடைய உரிமை. இவங்க அதே மாதிரி தானே கேட்குறாங்க. ஒரு சாம்பார் வைப்பீங்களா, அந்த சாம்பாரில் இவ்வளோ பருப்பு போடுவீங்களா, இப்போ 10 பேர் சாப்பிட்றாங்கன்னா அந்த 10 பேருக்கு தேவையான பருப்பு தானே போடுவாங்க, அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு சமையல் அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. ஸோ இத்தனை பேர் சாப்பிட்றாங்க, அப்போ இவ்வளோ பருப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும்னு தான் மென்ஷன் அளந்து தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதில் கொஞ்சம் பருப்பு எனக்கு கொடுத்துருங்க, எனக்கு நீங்கள் பால் கொடுப்பீங்களா, அதை நான் வச்சு நான் ஒன்று செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு இவங்க கேட்கறதுல என்ன தப்பு? அவங்க கேட்டதுனால கேட்குறாங்களோ இல்லையோ, ஆனால் கேட்டதில் தப்பு இல்லையே, ரெண்டும் ஒன்று தானே. இதான் நம்ம வந்து எப்படி பார்க்குறோம், ஒரே தராசில் வச்சு பார்க்குறோமா இல்லை ஜாக்லின் அப்படிங்கிறதுனால கீழே வச்சு பார்க்குறோமான்றதுல தான் இருக்குது. விஜய் சேதுபதி நான் சொன்ன 2வது விஷயத்த பார்க்குறேன். ஒரே தராசில் வச்சிங்கன்னா 2 பேர் கேட்குறது ஒரே விஷயம்தான். இப்போ மஞ்சரி ஒருத்தவங்க செய்கிறாங்கன்றதை கொட் பண்ணி தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ மஞ்சரி கேட்கும்போது மஞ்சரி இந்த மாதிரி கேட்குறாங்களா, அப்போ எனக்கு இந்த மாதிரி கொடுங்கன்னு கேட்குறதுல என்னையா தப்பு? எனக்கு இதாங்க புரிய மாட்டேங்குது. இவர் டார்கெட் பண்ணுறது எல்லாமே பெண்கள் தான். நீ யோசிச்சு பாருங்க நல்லா. இதே விஷயத்த தீபக் கேட்டிருந்தா இப்படி பேசியிருப்பாரா விஜய் சேதுபதி?
ஏன்னா போன வாரத்தில் இதே மாதிரியான சம்பவங்கள் நிறைய நடக்கும்போது இவர் அதை பற்றிலாம் பெருசாக பேசவே இல்லை. இன்னைக்கு கூட இந்த திருட்டு பிரியாணி பற்றி அவர் பேசுனதா இருக்கட்டும், இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க, எல்லாருக்கிட்ட சொல்லி சேர்ந்து சாப்பிடுங்கன்னு அவர் சொன்னதுக்கு ஒரே காரணம் சோசியல் மீடியாவில் வெளுத்த வெளுதான். சோசியல் மீடியாவில் நம்ம அடித்த அடி அவர் காதுக்கு போய் தான் அதுக்கப்புறமா கேட்குறாரு. ஏன்னா இதை நேற்றே கேட்டிருக்கணும், புரியுதுங்களா? நேற்றே கேட்டிருக்கணும். ஏன்னா நேற்று ஃப்ரைடே எபிசோட்ல காட்டிட்டாங்க. இவர் டாக் பேக்ல என்ன சொல்றாங்களோ அதை பத்தி மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ள பேசுறாரு. அதை தாண்டி ஒரு ஷோ பார்க்கறது கிடையாது. அதனால இவருக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு, இதை நம்ம கேட்போம் அப்படின்ற எந்த விதமான ஒரு ஐடியாவும் இல்லை. அவங்க என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை தான் பேசுறாரு. இன்னைக்கு இதெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க, பேசியிருக்காரு. இது ஒரு பக்கம் நடக்குதுங்க. இதுக்கப்புறமா தான் இதுல இருந்து இன்னொரு விஷயம் வருது. அந்த சௌந்தர்யா, ஜாக்லின் மற்றும் தர்ஷிகா இவங்களுடைய அந்த ஃபைட் மேட்ரு, நீங்கள் ப்ரோமோவில் பார்த்த அந்த மேட்ரு வந்து வருது. ஸோ அதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷிகா வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேட்குறாரு, நீங்கள் 3 பேரும் பண்ணது நல்லா இல்லை, பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. ஏற்கனவே போன வாரம் ராயனுக்கும் ராணவுக்கும் நம்ம வார்னிங் கொடுத்துருந்தோம், அதை பார்த்தும் நீங்கள் மறுபடியும் இந்த மாதிரி செய்கிறது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் பேச வைக்கிறாரு. இவர் உடனே தர்ஷிகாவை வந்து நீங்கள் எந்த அர்த்தத்தில் அதை சொன்னீங்க சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்குறாரு. அவங்க வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குறாங்க. அதை தொடர்ந்து அவங்க சொல்லிட்டாங்க, சரிங்களா, இந்த மாதிரி சார் நான் வந்து டாஸ்கில் இந்த மாதிரி பண்ணேன் சார், அவங்க எதுவுமே பண்ணல சார். அவங்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குறாங்க. அதுக்கான ஸ்பேஸை விஜய் சேதுபதி கொடுக்குறாரு. நெக்ஸ்ட்டு ஜாக்லினை வந்து கேட்குறாரு, பேச சொல்கிறாரு. ஜாக்லின் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. அது வந்து கேட்கணும்ல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு சில விஷயங்கள் உடன்பாடு இல்லை, அதை வந்து நான் போய் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்கள வந்து தடுக்கிறாரு விஜய் சேதுபதி. தடுத்து இவர் என்ன சொல்கிறாரு, அது உங்கள் வேலை இல்லை, நான் கேட்ட கேள்விக்கு இது பதிலும் இல்லை, நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. இது வந்து எப்படி? இதைத்தான் நம்ம இதுதான் அந்த 30% சொன்ன இல்லையா, அதில் இதுவும் ஒன்று. ஒரு முறையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், கண்டஸ்டண்ட்டாக அவன் என்ன நினைக்கிறான்றத பேச விடுங்க. அவன் சுற்றுறான், வளைக்கிறான், நிமித்துறான், இதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. அவன் ஏன் அதை பண்ணான்றது அவனுக்கு தானே தெரியும். இப்போ தர்ஷிகாவை முறைச்சது தான் ஆரம்பித்த ஒரு பிரச்சனை. தர்ஷிகாவை ஜாக்லின் முறைச்சிட்டாங்க அப்படின்னா தர்ஷிகா ஜாக்லின் வந்து கேட்குறாங்க, ஏன் முறைச்சாங்க, அதுக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு, இதை ஜாக்லின் தான் சொல்லணும் நான் ஏன் முறைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை முழுசாகவே அவங்கள சொல்ல விடாமல் நீங்கள் தடுத்து டைரெக்டாக மேட்ருக்கு வா, நீ ஏன் முறைச்ச சார், முறைக்கணும்னு தோணுச்சு முறைச்சேன், தப்பு தானே, ஆமாம் தப்பு தான், இதுதான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? இப்போது ஒரு தவறு ஒன்று நடந்துருச்சு சார், 2 பேர் இருக்காங்க, ஏ ஒருத்தர் இருக்காரு, பின்னு ஒருத்தர் இருக்காரு. ஏ வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டாரு, அதுக்கு பி வந்து ஒரு விஷயத்த ரியாக்ட் பண்ணுறாரு. ஏவை நீங்கள் கேட்குறீங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறாங்க. நீங்கள் வாயை பொத்திக்கிட்டு தான் இருக்கிறீங்க. பி கிட்ட கேட்குறீங்க, நீங்கள் ஏன் அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வரும்போது டக்குன்னு அவங்கள கட் பண்ணி, நீ ஏன் முறைச்ச, அது தப்பு தானே, ஆமாம் சார் தப்பு தான் அப்படின்னு கேட்கறது எந்த விதத்தில் நியாயம்? பேச விட்டு பேசுங்க. அப்போதான் அவங்க ஏன் அதை பண்ணாங்க, அதில் ஏதாச்சும் ஒரு நியாயமான ஒரு காரணம் இருக்குமா? இப்போ யாருக்கா இருந்தாலும் அப்பா வீடுன்னு சொல்லும் போது கோபம் வரதானே செய்யும். ஸோ அதை கேட்கணும், கேட்கறது இல்லை. ஏன்னா அந்த இடத்துல ஜாக்லின் இருக்கிறதா ஒரு பிரச்சனை. இதுவே தீபக் இருந்திருந்தால் வாயை மூடிட்டு சும்மா கேட்டிருப்பேன். ரஞ்சித்தை கூட பேசுகிறாப்புல, சுத்தாதீங்க சார் அப்படின்னு ரஞ்சித்தை கூட சொல்கிறாப்புல. ஆனால் தீபக் கிட்ட அந்த பாட்ஷா பழிக்கிறதே கிடையாது. ஸோ இதுக்கப்புறமா சௌந்தர்யா வந்து கேட்குறாரு, சௌந்தர்யா உங்ககிட்டலாம் என்ன பேசுறதுனே தெரில, ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பிஹேவியரை நீங்கள் வந்து ஏன் பண்ணுறீங்க. சௌந்தர்யா பண்ண மாக்கிங் எல்லாம் கேட்டாங்க. நல்ல வேலை மாக்கிங் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார், புள்ளி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை. ஏன்னா மாக்கிங்க்கும் புள்ளிக்கும் பயங்கரமான வித்தியாசம் இருக்குது. இங்கே வெளியில் ஒரு தப்பான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த 4 பேர் மேலே. இவங்க புள்ளி பண்ணுறாங்க, புள்ளி கேங் அப்படின்னு சொல்லி. புள்ளி அப்படிங்கிறது ஒரு பர்சனை ஸ்ட்ரெயிட்டாக போய் அட்டாக் பண்ணுறது, ஒரு 4 பேரை போய் சேர்ந்து அட்டாக் பண்ணுறது. அவனை வந்து வார்த்தைகளால் இல்லை வந்து மிரட்டி ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு பேர் தான் புள்ளி. போன சீசனில் நடந்துச்சு பாருங்க, அது புள்ளி. மாக்கிங் அப்படிங்கிறது ஒருத்தர் கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது. இவங்க பண்ணுறது எல்லாமே கேலி கிண்டல் தான். அதுவும் சௌந்தர்யா பண்ணுறாங்க. சௌந்தர்யாவை பல இடங்களில் ஜாக்லின் கேட்கவும் செய்கிறாங்க, சரிங்களா? அதை நீங்கள் கேட்கலாம். அந்த வார்த்தை கரெக்டான வார்த்தை. மாக்கிங், நீங்கள் வந்து மாக் பண்ணுறதுலாம் எப்படி இருக்குது, அது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவை கேட்டதெல்லாம் வந்து நியாயமான ஒரு விஷயம் தான். ஸோ இதுக்கப்புறமா சௌந்தர்யா அந்த மாதிரியான ஒரு பிஹேவியரை மாற்றிக்கணும் அப்படின்றது சௌந்தர்யாவுடைய ஃபேன்ஸுக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, பேச விட்டு பேசுங்க. அவன் என்னமோ சொல்கிறான், சுற்றுறான், வளைக்கிறான், என்னமோ பண்ணுறான், பேச விடுங்க.
அது மட்டும் இவர்கிட்ட ஒரு கோரிக்கை கடைசியாக நம்ம வைக்கிறதா. இதுக்கப்புறமா நடக்கிறது நாமினேஷன் ப்ராசஸ் தான். நாமினேஷனில் பயங்கரமான காமெடியான விஷயங்கள்லாம் நான் நோட் பண்ணேன். என்ன அப்படின்னா, நாமினேட் ஆன நபர்கள்லாம் ஒன்றா உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஒன்றா உட்கார வச்சுட்டாங்க. எல்லாரையும் உட்கார வச்சுட்டு இவர் வந்து கேட்குறாரு, வழக்கமாக கேட்குறவங்க தான், யார் வெளியில் போவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்டதுக்கு முக்காவாசி பேர் வாயிலிருந்து வந்த வார்த்தை ராயன். ராயன் மேலே என்ன வன்மன்னு தெரியல, எல்லாரும் வரிசையா ராயன் 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 ராயன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கேங்கில் ராயன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காரு, அந்த கேங்கை உடைக்கணும். இப்போ அவங்களுக்கு அதான் வந்து அல்டிமேட் எய்மு. இனிமேல் அவங்க கேங்காக வளர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு அது பாதிப்பு தான். அதை அவங்க மாற்றிக்கலன்றத போக போக தான் நம்ம பார்க்கணும். ஒட்டுமொத்தமாக ராயன் மேலே எல்லாருக்கும் ஒரு வன்மம் இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சுது. ஆனந்திக்கெலாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டில் இருக்காங்க, நம்ம போக மாட்டோம், ராயன் தான் சார் போவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் ஆனந்திக்கு. கடைசியில் எல்லாரும் ராயன் ராயன் சொல்லும் பொழுது விஜய் சேதுபதி என்ன பண்ணிட்டாருன்னா, ராயன் நீங்கள் சேவ் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சேவ் பண்ணாங்க. செருப்பால் அடித்த அந்த சாணியில் செருப்பை முக்கி சப்பு சப்புன்னு அடித்த ஒரு மொமெண்ட் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட்டு தான் ராயன் பேரை சொன்ன எல்லாருக்குமே இருந்துச்சு. முக்கியமாக முத்துக்குமரெல்லாம் பதறாப்புல, ராயன் சேவா, அப்போ நம்ம முத்துவை ஏன் கடைசியாக வச்சு சேவ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நம்ம சொல்லுவோம், பார்ப்போம். ராணவலாக இருக்காரு, நம்ம பார்ப்போம். ஆனந்தியோட ஓவர் கான்ஃபிடென்ட், அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டை உடைக்கிற மாதிரி கார்டு எடுத்து காட்டுறாப்புல ஆனந்தியோடைய பேர். நம்ப முடியல அவங்களால, ஓ நானா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன். ஆனந்தி வந்து வெளியில் போகும்போது ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தர்கிட்டே எனக்கு பிரச்சனையே இல்லை, யாருக்கிட்டையும் எனக்கு எந்த விதமான பர்சனலான ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய பச்சை பொய், எவ்வளோ பெரிய பச்சை பொய். ஆனந்திக்கே வந்து இதை சொல்லும் போது வாய் பூசலையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதே ஆனந்தி ஒருத்தரை பற்றியும் ஒருத்தர்கிட்ட பேசியிருக்காங்க, அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். யார் யார்கிட்ட நமக்கு என்ன பிரச்சனை, நம்ம ஒருத்தரை பற்றி யார்கிட்ட என்ன குறை சொன்னோம் எல்லாமே ஆனந்திக்கு தெரியும். ஆனால் எனக்கு யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனையும் இல்லைப்பா அப்படின்னு ஒரு பியோர் சோலாக தன்னை காட்டிக்கிட்டு வெளில போகிறாங்க. வெளில போயிட்டு விஜய் சேதுபதி கிட்ட பேசிக்கிட்டு வீட்டுக்குள்ளே எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்க இல்லையா, அப்போ ஒருத்தரை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாங்க, பாசிட்டிவாக தான் சொன்னாங்க. பேசிட்டு ஜாக்லின் பற்றியும் சௌந்தர்யா பற்றியும் அவங்க பேச வரும்பொழுது, சௌந்தர்யா பற்றி எடுக்கும் பொழுது சௌந்தர்யா எடுத்தோடனே ஒரு சீன் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. அது அன்வான்ட் சீனாக தான் நான் நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி நிறைய அடி வாங்கிட்டேன், பாசிட்டிவாக எதனா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கேட்டது எனக்கு அது வந்து சரியாக படலை. ஏன்னா ஆனந்தி என்ன சொல்ல வராங்களோ அது அவங்கள சொல்ல விட்டுருக்கணும். இதனால் நீங்கள் எதுவுமே ஆயிட போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கேமை மாற்றிக்கிட்டீங்கன்னா எந்த மக்கள் உங்களை திட்டுறாங்களோ அதே மக்கள் உங்களை சப்போர்ட் பண்ணவும் ஆரம்பிப்பாங்க. இது என்னமோ நீங்கள் வந்து கெஞ்சுற மாதிரி இருக்குது, அது நல்லா இல்லை. நெக்ஸ்ட் ஜாக்லின் கிட்ட போகிறாங்க. ஜாக்லின் கிட்ட போகும்போது ஆனந்தி வந்து ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. என்ன அப்படின்னா, ஜாக்லின் இது வரைக்கும் நான் உங்களுக்கு பின்னாடி சொன்ன ஒரு விஷயத்த உன் முன்னாடி சொல்லணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ஜாக்லினும் அதையே சொல்கிறாங்க. அதுலேயும் எனக்கு உடன்பாடு இல்லை. கெஞ்சக்கூடாது, என்னை பற்றி பாசிட்டிவாக சொல்லு, நம்ம கேட்கக்கூடாது. அவனுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்கோ அதை சொல்கிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும். அப்போ தான் அவன் மனசுக்குள்ளே நம்மளை பற்றி என்ன நினச்சிருக்கான்றது நமக்கு தெரியும். அதன் மூலமாக நீங்கள் கேமை மாற்றுறதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரெண்டு பேருமே கேட்டதில் எனக்கு உடன்பாடு இல்லை. பட் ஆனந்தி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து உன் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததே கிடையாது. ஏன்னா நான் உன்னை வந்து ஒரு பிளேயராக பார்க்குறேன், ஜாக்லினாக நான் பார்க்கல, நான் உன்னை ஒரு பிளேயராக பார்க்குறேன். நீ வந்து உனக்குன்னு ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி இருக்குது, நீ அதை நல்லா விளையாடுற, குரூப் இல்லாமல் நீ தனியாக விளையாண்டினா இன்னும் நீ நல்லா விளையாடுவ அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவான ஒரு நோட் தான். பட் இவங்க ரெண்டு பேரும் கேட்டது வந்து எனக்கு பிடிக்கல. ஆனந்தி போன பிறகு எல்லாரும் வந்து ஒரு நிம்மதியாக இருந்தாங்க. சாச்சனாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பூரிப்பு, அப்பாடா நம்ம தப்பிச்சிட்டோண்டா அப்படின்னு சொல்லி ஆனந்திக்கு வந்து வழிகாட்டுறாங்க. பாய், இனிமேல் மெச்சூராக நடந்துக்கோங்க, வெளியில் குழந்தையா நடந்துக்காதீங்க. இந்த குழந்தை சொல்லுது அதை. மெச்சூர் பற்றி யார் பேசுறதுன்ற விவஸ்தையே இல்லை. சாச்சனா வந்து ஆனந்திக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. அந்த அம்மா மனசுக்குள்ளே ஒரு எண்ணம், ஆஹாப்பா இன்னும் ஒரு வாரம் நம்ம எப்படின்னா ஓட்டிடலாம்ப்பா, இன்னும் ஒரு வாரம் நம்ம அப்பா நம்மளை காப்பாற்றிட்டாருன்னா அதுக்கப்புறமா ஃபேமிலியோட வந்துடும், நம்ம எப்படின்னா நம்ம குடும்பத்தை உள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த அம்மா வந்து கொஞ்சம் குஷி ஆகிட்டாங்க. குஷியான பிறகு பிரேக்குக்கு போயிட்டு வர விஜய் சேதுபதி ஒரு ஆப் போட வர்றாரு. என்ன ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் அப்படின்றத சொன்ன உடனே சாச்சனாவுடைய முகத்தை நீங்கள் பார்க்கணும். ஒரு ரியாக்ஷன் மூஞ்சி மாறிச்சு பாருங்க. அந்த ரியாக்ஷனை பார்க்கறதுக்கு தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுமே வெயிட்டிங். அவர் வந்து கார்டு எடுத்து யாருன்னு பார்த்துருவோமா அப்படின்னு சொல்லும்போது, வேணாம் சார், இந்த மேடம் தலையாட்டுறாங்க, வேணாம் சார் வேணாம் சார்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சாச்சனாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், நம்ம தான் போகிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் வேணான்னு சொல்கிறாங்க. இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எனக்கு வேணும், இல்லை கேப்டன்சி எனக்கு வேணும்னு அந்த பொண்ணு ஆசைப்பட்டதுக்கு காரணமே நம்ம வெளியில் போயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான். ஏன்னா கொஞ்சம் நஞ்ச ஆட்டமா நீ ஆடின சாச்சனாவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே தோணி இருக்கும், நம்ம ஓவராக தான் ஆடுறோம் போல. இந்த வடிவேல் ஒரு காமெடியில் சொல்லுவார்ல, ஓவராக தான் போகிறோமோ போவோம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சாச்சனா இருந்துச்சு. ஸோ இது டபுள் எலெக்ஷன் சொல்லும் பொழுது இந்த மேடம்க்கு உள்ளுக்குள்ளே
பயம் வந்துருச்சு, நம்ம தானே அந்த டிக்கெட்டுன்னு சொல்லி. அதே மாதிரி அவர் வந்து கார்டை காட்டுறாரு. கார்டை காட்டினதும் சாச்சனா எல்லாரும் ஒரு 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 விதமான ஒரு நிசப்தமாங்க, சைலண்ட் ஆயிட்டாங்க. முத்து முகத்தெல்லாம் நீங்க பார்க்கணும், ஐயோ என் தங்கச்சி வெளியில போறாளே அப்படி. என்ன முத்தே பெரிய பில்டப் கொடுத்தீங்களா இந்த வீட்டுக்குள்ள வந்து. நான் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர், நான் யாரு கூட எமோஷனலா கனெக்ட் ஆக விரும்பல. யாருக்கிட்ட பேசுறாரு தெரியுமா இவரு? தர்ஷிகா கிட்ட ஓவர் பில்டப். யாருக்கிட்டையும் நான் வந்து கனெக்ட் ஆக விரும்பல. அந்த பிரிவை வந்து நம்மளால தாங்க முடியாது. அவங்களுக்காக நம்ம விளையாடுற மாதிரி ஆயிடும், அவங்களுக்காக நம்ம பேசுற மாதிரி போயிடும். பல இடங்கள்ல சாச்சனாவுக்காக முத்துக்குமரன் தான் பேசினாப்ல. ஆனா நீ ரொம்ப நம்புற, நீ பால் ஊட்டி வளர்க்கறது வந்து பாம்பு அப்படிங்கிறது உனக்கு தெரியல. அந்த பாம்பு உன்னையே பல இடத்துல கொத்திருக்குன்றது உனக்கு தெரியல. முத்து கண்ணில் அப்படி ஒரு கண்ணீர். எனக்கு பார்க்கும்போது எனக்கு பாவமாக தான் இருக்கு முத்துவை பார்க்கும்போது. ஏன்னா இந்த பொண்ணு வந்து போகுதா, எல்லாரையும் போய் ஒன்று ஒன்று சொல்லி அழுதுட்டு வருது. முத்துக்கிட்ட வரும்போது சரியான ஆள், அண்ணா என்னை நம்புனா, இப்போவாச்சும் புரிஞ்சுக்கோனா, வெளியில என்ன நடக்குதுன்றத புரிஞ்சுக்கோனா, விளையாடுனா, ஜெயிச்சுட்டு வானா, அப்படி இப்படி நீ என்னென்னமோ சொல்லுது. முத்து அப்படியே ஏதோ பாசமல்ல ரியாக்ஷன் எல்லாம் முத்து கொடுக்குறாப்புல. நான் இது முத்துக்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இப்படி என்னம்மா ஒரு அநியாயம் நடந்துருச்சேம்மா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனா முத்து கொடுக்குறாப்புல. எனக்கு சீரியஸாவே இந்த மனுஷனை பார்த்தா எனக்கு பாவமாக தாங்க இருக்கு. ஏன்னா இந்த பொண்ணு வந்து முத்து முதுகுக்கு பின்னாடி என்னெல்லாம் பேசியிருக்குன்றது முத்துக்கு தெரியாது. அவர் என்னமோ சாச்சனா வந்து ஒரு பியோர் சோல், ஒரு தங்கமான புள்ள அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. விஷால் கிட்ட போய் உன்னை பற்றி எப்படிலாம் கல்வி ஊத்துச்சு அப்படிங்கிறத நீ வெளியில் போனால் பார்த்துப்ப. ப்ளஸ் இன்னும் சில பேர்கிட்ட முத்துவை பற்றி என்னெல்லாம் பேசியிருக்கு அப்படிங்கிறது முத்துக்கு தெரியாது. முத்து நம்புறாப்புல சாச்சனாவை. ஆனால் உங்களோட நம்பிக்கைக்கு ஊறிய ஒரு பர்சன் சாச்சனா கிடையாது. தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் பால் ஊற்றி வளர்க்குறது பாம்பு. அது வந்து பாசக்கார பொண்ணு கிடையாது, பாம்பு. அது நாளைக்கே உங்களை கொத்துனாலும் கொத்தும், ஆல்ரெடி கொத்திருச்சு, உஷாரா இருங்க. இதை விட அல்டிமேட்டா சாச்சனா என்ன தெரியுமா பண்ணுச்சு? வெளியில போகும்போது எல்லாருக்கிட்டையும் பேசுறாங்க. பேசும்போது மஞ்சரியை யாரும் தனியா விடாதீங்க, ரெஜிஸ்டர் பண்றாங்க மேடம். மஞ்சரியை கார்னர் செய்றீங்க, தனியா விடாதீங்க. ஏன்னா தனியாக இருக்கிறது எப்படி வலிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதனால் அவங்க கூட நீங்கள் பேசுங்க, அவங்க கூட நெருங்குங்க. நீங்கள் பேசினா தான் அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க. பயங்கரமான சர்டிஃபிகேட் எதுக்கு மஞ்சரிக்கு? இந்த பொண்ணு எப்படினாங்க, ஒரு வாரம் ஜாக்லின் கூட இருக்கும், ஒரு வாரம் சௌந்தர்யா கூட இருக்கும். சௌந்தர்யா கூட இருக்கும்போது ஜாக்லினை பற்றி தப்பாக பேசும். அப்புறம் சௌந்தர்யா விட்டுட்டு ஆனந்தி கூட இருக்கும். ஆனந்தி கூட இருக்கும்போது இவங்க 2 பேரை பற்றியும் தப்பாக பேசும். அப்புறம் ஆனந்தியை விட்டுட்டு மஞ்சரி கூட ஒரு வாரம் ட்ராவல் பண்ணிச்சு. மஞ்சரி கூட ட்ராவல் பண்ணும்போது மறுபடியும் ஜாக்லின் பற்றியும் சௌந்தர்யா பற்றியும் தப்பாக பேசும். ஸோ இப்படி ஒரு வாரம் ஒருத்தவங்க பின்னாடி இந்த பொண்ணு சுத்தம். கடைசியாக இந்த பொண்ணு யார் பின்னாடி சுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி பின்னாடி. மஞ்சரிக்கு எங்கெல்லாம் ஒரு பாதிப்போ இவங்க போய் குரல் கொடுக்கறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் மஞ்சரியை தனியாக விடாதீங்க, மஞ்சரி வந்து நல்லவங்க. ஸோ ஒரு சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் தேவையில்லாத ஆணி. எல்லாரும் லைவ் பார்க்குறாங்க, எல்லாருக்கும் என்ன நடக்குதுன்றது தெரியும். மஞ்சரி என்ன பண்ணுறாங்க, மஞ்சரியுடைய கேம் என்ன, வேணும்னு செய்கிறது என்ன, தெரியாமல் செய்கிறது என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். சர்டிஃபிகேட் நீங்கள் யாரும் கேட்கல. சரி, இந்த பொண்ணு போன பிறகு இதுதான் பிரச்சனை. நீ வெளியில் போகிறதுக்கான ரீசனே அப்பான்னு தொங்குனது தான். அங்கேயும் போயிட்டு நான் இனிமேல் உங்களை சாருன்னு கூப்பிட மாட்டேன், இனிமேல் நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். ஆல்ரெடி நீ அப்பான்னு தான் அவரை கூப்பிட்டுட்டு இருந்தேன் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே. அதுதான் பெரிய பிரச்சனை. உனக்கும் அதான் பிரச்சனை, விஜய் சேதுபதிக்கு அதான் பிரச்சனை. நீ அப்பான்னு கூப்பிட்டு தான் அந்த மனுஷனுடைய கெரியரும் முடிச்சு விட்ட, உன் கெரியரும் முடிஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் ஏவி பார்த்தீங்களா? ஏவியில் நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? எப்பயுமே பொதுவாக ஒருத்தருக்கு ஏவி போடுறாங்க அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ளே அவங்களோட எல்லா விதமான எமோஷன்ஸும் காட்டுவாங்க. அவங்க நல்லா பண்ண விஷயங்கள் காட்டுவாங்க, அவங்க தப்பாக பண்ண விஷயங்களும் காட்டுவாங்க. ஆனால் சாச்சனாவோட ஏவி வந்து தப்பாக பண்ண விஷயங்கள் எதுவுமே இல்லை. லிட்டரலாக ஒரு குழந்தை மாதிரி இந்த பொண்ணு குழந்தையாக தான் காட்டியிருக்காங்க. ஏவியில் போய் பாசமாக எல்லாரும் கட்டி பிடிக்கிறது, பாசத்துக்காக ஏங்குற ஒரு சின்ன பொண்ணு மாதிரி காட்டியிருக்காங்க. சாச்சனா இது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளே எவ்வளோ அட்ராசிட்டி பண்ணியிருக்கு, அதை பற்றின எந்த ஒரு கட்டுமே ஏவியில் இல்லை. ஏன் இந்த பாரபட்சம்? அப்போ எல்லாருக்கும் ஒரு நியாயம், சாச்சனாவுக்கு ஒரு நியாயம் அதானே? ஆனந்தியோட ஏவியில் கூட ஆனந்தி மேனிபுலேஷன் பண்ணுறதா காட்டியிருக்கான். ஒருத்தர்கிட்ட ஒன்று பேசுறது, மூளையை கழுவுறது, இதெல்லாம் காட்டியிருக்கான். ஆனால் சாச்சனா ஏவியில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சரி, ஓகே, இது வந்து இருக்கட்டும். முத்துக்குமரன் அவர் தங்கச்சியோட ஒரு படி மேலே. தங்கச்சி போகும்போது முத்துக்குமரன் வந்து என்ன சொல்கிறாரு, நான் ஒன்று சொல்லி ஆகணும், இந்த வீட்டில் ஒரு பெஸ்ட்டு பிளேயர்னா அது சாச்சனா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொன்னார். அப்போ என் வாயில் ஒரு வார்த்தை ஒன்று வந்துச்சு, அது வந்து என்னால் இங்கே சொல்ல முடியாது. இவர் பெரிய இவர் வந்து சொல்லிட்டாருன்னா சாச்சனா பெஸ்ட் பிளேயர் ஆகிடுவாங்களா? மக்கள் சொல்லணும், முத்துக்குமரன்
பெஸ்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தமே இல்லாமல் நீங்கள் சாச்சனாவை போய் சொல்கிறீங்க. சரி, ஓகே, அந்த பொண்ணு போயிடுச்சு, இனிமேல் அந்த பொண்ணு மேலே நமக்கு அந்த வன்மம் வேணாம், தூக்கி ஓரமாக வச்சுருவோம், இன்னையோட சாச்சனா மேலே இருக்கிற அத்தனை வன்மத்தையும் குழியில் போட்டு மூடிடுவோம். ஏன்னா அந்த பொண்ணு இல்லை, வெளியில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தேவைப்படும் போது நம்ம பேசிக்கலாம். ஸோ இன்றைக்கி இதாங்க நடந்துச்சு. இன்றைக்கி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 70% வந்து விஜய் சேதுபதி அவர்கள் அட்ரஸ் பண்ண விஷயங்கள் ஓகே. பட் ஒரு 30% வந்து என்ன அப்படின்னா, பர்டிகுலராக ஒரு பர்சனை வந்து டார்கெட் பண்ணி அவங்க என்ன பேசினாலும் குற்றம், ஆனால் மற்றவங்க அதை பேசினா அதை வந்து நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு நினப்பு அவருக்கு வந்து இருக்குது. இன்றைக்கி கூட அந்த திருட்டு பிரியாணி கேங் வந்து நிற்கும் போது தீபக் அதில் இருக்காரு, நிற்கிறாரு. ஒரு வார்த்தை தீபக் எதுவுமே கேட்கல. தீபக், நீங்களும் இந்த மாதிரி பண்ணலாமா? உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல. ரஞ்சித்தை சொல்கிறாரு நேற்று, ரஞ்சித் சார் வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க, உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல அப்படின்னு ரஞ்சித் கிட்ட வர வாய், என் தீபக் கிட்ட வரல. போன வாரம் வந்து நீங்கள் கேப்டனாக இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, நீங்கள் வந்து அப்படி ஒரு ஆவேசப்பட்டீங்க. இந்த வாரம் நீங்களே இதை தப்பை பண்ணலாமா, நீ ஏன் தீபக்கை ஒரு வார்த்தை கேட்கல? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு இடிக்குது. மஞ்சரி கேட்டால் சரி, ஜாக்லின் கேட்டால் தப்பு அப்படின்ற விஷயங்களும் எனக்கு புரியலை. ஸோ இதெல்லாம் இருக்குது. அந்த ஒரு 30% வர வர அவர் வந்து சரி பண்ணிக்கிட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக என்னோட ரிவ்யூ தான். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, லைக் பண்ணி விடுங்க. ஏன்னா லைக் பண்ணால் மட்டும்தான் சேனலுக்கு ஒரு நல்ல க்ரோத் இருக்கும். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.